வணக்கங்கய்யா. வணக்கம்மா. காலையில ஒரு புதிய கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்பாங்களாட்டிருக்குங்கய்யா 10 மணிக்கு. ஆமாம்மா. அவங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டுங்கய்யா. வரலைன்னா அவங்க முடியலன்னா பார்த்துருவேன். ம், ம், அது ம். ஃபுல்லா அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, அவங்க ஆமா. ஏதோ லாரி வண்டி ஓட்டுவாங்களாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபுல்லா பார்த்தேங்கய்யா அப்பதான். ம், ம். அது அப்படியே போட்டுறோம்ல. போட்டோன்னா என்ன நடக்குது எல்லா ஆ. விவரம் சொல்லிடுறோம்ல. தகுதி இருக்குதா, இல்ல அவங்க தகுதி. பாருங்க, பாக்குறாங்க பாருங்க. இப்ப யூடியூப்ல போவங்காட்டி நிறைய வெளியில இருக்கிறவங்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க, கேக்குறாங்க பாருங்கய்யா. ம், 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 பாக்குறாங்க இதுல ஜாயின்ல இருந்திருக்கிறாங்க. ம், ம், எவ்வளவு நடக்குது பாருங்களேன். ஏங்கன்னா இந்த இந்த கூகுள் வரங்காட்டி ம், ம். இந்த தொலைபேசி மூலமா எவ்வளவு நல்லது நடக்குது. பாத்தேங்கய்யா விவாதம் 10 அப்படியே மணிக்கு. பண்றேன். நேரடி விவாதம் இது. வருமா உனக்கு ஆகுமா ஆகாதா, என்ன பொருள் வசதி இருக்குதா, வாய்ப்பு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. இதெல்லாம் சாதாரண ஆமா விஷயம் இல்ல. ஆமாங்க. தெளிவுபடுத்திடணும். நீங்க சும்மா வந்துட்டு எதையும் கத்துக்கொள்ள முடியாது. ஆ? ஆமாங்க. அவரு ம். அது கேக்குறதுக்கு தானே உங்களுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏங்கய்யா? ம். ஆமா, ஆமா. இல்லைன்னா யாரு இது விளையாட்டா யாரும் கத்துக்கவும் முடியாது. நாங்கெல்லாம் வேற. கண்டிப்பா நாங்கெல்லாம் கண்டிப்பாங்க. 25 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி போய் போய் மூட்டு கடைசியில கஷ்டப்பட்டு இப்ப கொண்டு இப்ப கண்டிப்பாங்கய்யா. இதையே நாம ஒழுங்கா பண்ணீங்கன்னா யாரு இப்ப இத இப்ப எல்லாரும் பொருளிட்டுறாங்கன்னா, இது இன்னி வருஷத்துக்கு 10 பேர் இருந்தா போதுமானது. வருஷத்துக்கு 10 பேர் உங்களுக்கு மாணவரா இருந்தா போதுமானது. போதும் 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 போதுங்க. அவ்வளவுதான். நீங்க நீங்க இல்ல என்ன கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண போறது இல்லைங்கய்யா. எதற்கும் ஆகாது. நம்மளுக்கு இப்ப நான் சாப்பிடணும். பண்றேன். இப்ப நான் வந்து இப்ப ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு நிறைய பொருள் தேவைப்படுது. கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. எனக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னா மேலைநாடு கொண்டு போகணும், பொண்ணை கூட்டிட்டு போய் இந்த கலையை பரப்பணும், இதவே சொல்லி கொடுக்கணும். இதைத்தான் பரப்புறதுக்கு அனுப்ப சொல்றேன். ம். இதை பரப்பணும், இதை கண்டுபிடிக்கணும். இது வேற மாதிரி வேற, அதாவது நேரடியா சொல்லி கொடுக்கறதா, மறைமுகமா அவங்களுக்கு புரிய வைக்கிறதா. முதல்ல விண்வெளினா என்ன, அப்ப விண்வெளியும் மனிதனும் ஒண்ணுன்னு நாம சொல்றேன். இது வெள்ளைக்காரனுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? ஆதாரத்தோட புரிய வைக்கணும் இல்லைங்கய்யா. அப்ப விண்வெளியும் மனிதனும் ஒண்ணுன்னா விண்வெளி எப்படி இயங்குது, அது மாதிரி மனிதன் இயங்குறான்னு சொல்லணும் இல்லையா? சொல்லணும் அது எப்படி சொல்லணுங்கய்யா. போய் அது சொல்ல முடியும்? எல்லாம் அதுக்கு அதுக்கு அந்த வழியில போய் ஆகணும். அந்த வழியில போனா லட்சக்கணக்கில் செலவாகாது. என்ன அவன் நாட்டுல 25 லட்சம் ரூபா செலவாகும். இதை வந்து மனிதனும் மனிதனும் விண்வெளி ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கே நமக்கு 25 லட்சம் வேணும் எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. ம் நீங்க 25 எங்க விண்வெளிக்கு நீங்க? போய் ஏணி தயாரிக்கிறோம்ங்கிறீங்க. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது உங்களுக்கு. ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதை நான் ம். வெளிநாடு கொண்டு ம். போகணும்னா அவன் நாட்டு சட்டத்துக்கு போய் அவனுக்கு புரிய வச்சு அது பண்ணி சாதாரண அதே எலியை தோண்டி இந்த மலையை தோண்டி எலி பிடிக்கிற மாதிரி. அதனால வெளிநாட்டு மாணவர்களை தான் நான் பார்க்கறேன். வெளிநாட்டு மாணவர்கள் வரணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இங்க இந்தியா மாணவர்கள் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆமா. ஒண்ணும் பண்ண முடியாதுங்கய்யா. பண்ண முடியாது. இவனுக்கு பணம் கொடுக்க போறான், இவனு ம். செய்ய போறான், செய்ய மாட்டான். அதனால தான் நான் கட் பண்ணிடுறது. ஆரம்பத்திலே கட் ம். பண்ணி விட்டுறது. ஆரம்பத்திலே அது கரெக்ட் கரெக்ட்டுங்க. ஆஹ், ம். நமக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. அறிமுகம் அது கேட்டுக்க எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். 25 நாள் சின்ன 5 நாள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் நீங்க நண்போட கொடுத்து தான் வரணும். தெரிஞ்சுக்க சும்மாவும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? திரும்ப கேள்வி கேட்டு என்கிட்ட தெரிஞ்சுட்டே போற. அப்ப கேள்வி கேட்டு தெரிஞ்சு எனக்கு என்ன நன்மை? நீயும் செய்ய முடியாது, என்கிட்டயும் கேட்டு புரிந்து கொள்ள முடியாது. கண்டிப்பாங்கய்யா. ஒருத்தருக்கு முன்னையும் இல்லைங்கய்யா. அப்புறம் எதுக்கு ம். அப்படியெல்லாம் சொல்லி தரக்கூடாது. ஐயா அப்படின்னா இது வந்து இது ஏதோ ஏதோ வாய் இருக்க வாய் இருக்க மாட்டோம் உடனே தெரியுற மாதிரி அப்படி யாரும் நினைச்சிடக்கூடாது. சரியா? கண்டிப்பாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம ஏன்னா நம்ம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இது கண்டுபிடிச்சி இது வருது. ரொம்ப நாள் ஆச்சு. 2000 ஆண்டு நம்ம முட்டாளா இருந்திருக்கோம். நம்மளை வந்து முட்டாளாக்கி விட்டானுங்க. 2000 ஆண்டு வெள்ளைக்காரன் வந்து சுத்தமா முட்டாளாக்கிட்டான். அதுக்கு முன்னாடி வரும் பூரா அவன் நம்மளை முட்டாளாக்கி இருக்கானுங்க. ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி இதை படிக்காம போயிட்டானுங்க எல்லாருமே. அது வரைக்கும் சித்தர்கள் கல்வி இருந்திருக்கே. சித்தர்கள் யாருன்னு பெற்றோர்களுக்கு தெரியாம போச்சு. சரிங்க. அவங்கள்ட்ட கண்டிப்பா அப்படி கண்டிப்பாங்க. அப்படி ஆணுகாட்டி தான் எல்லாம் அப்படி ஆயுங்காட்டு நாசமா போச்சு எல்லாமே. அது மாதிரி சித்தர்களை நம்ம 2 நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்குது. இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த கல்வி இருந்திருக்குது. அதை தோண்டி எடுத்து, ஏன்னா அது தோண்டி எடுத்து அது உண்மையா போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு அவங்க படிச்சு வந்தா இருக்கணும். அந்த அந்த அப்படி அது அப்படி அதிகம் படித்தவர் தான் வெங்கடேசன். அப்படி அதிகம் படிச்சுக்கிட்டு தான் சித்தர்கள் எப்படி உயிர் வாழ்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய சொந்த உடலை ஆராய்ச்சி பண்றாரு. சொந்த உடலை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஆதாரம் வந்து ஜெர்மன் இருக்கிற ஆதாரத்தை எடுக்க, இந்தியாவில் இந்த ஆதாரம் அவர் எடுக்கவே இல்லை. இந்தியாவில் இந்த ஆதாரம் எடுக்கும் இல்லைங்கய்யா. எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு முடியாது வந்து முடியாது. சொற்கள் வந்து ஆழமா இருக்கு, புரிந்து கொள்ள முடியாத தமிழ் இருக்கு. இப்ப வரலாறு வரலாறு கொள்கையை படிச்சுட்டு யாராவது உணவெல்லாம் இருந்துருவாங்களா? ஒருத்தர் கூட இல்லைங்கய்யா. அப்புறம் என்ன? இப்ப நான் உணவெல்லாம் இருக்கிறேன்னா எனக்கு பசி, நான் உணவு பத்தி பிரச்சனை இல்லை, பசி தாகம் சுரக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. என்னது?
முதல்ல பசி தாகம் இல்லாம இருக்கணும்யா. அதுதான் பிரச்சனை. உணவு இப்ப வாயில அந்த சாப்பிட்டா அது ஆரோக்கியம் வந்துருதா? பசி வாயில் ஒரு இட்லி திங்கிறேன், தோசை திங்கிறேன், அதற்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது வேற. அது வேற. உணவு என்பது வேறு, பசிதாகம் சுரக்காமல் செய்வது என்பது வேறு. என்னது? பசிதாகத்தை பசி சுரக்காம. தாகத்தை முதல்ல சுரக்காம செய்யணும்யா. அதுதான் மரணத்தின் அடிப்படை. மரணமே அங்கதான் தொடங்குது. மரணம் அங்கதான் தொடங்குதுங்கய்யா. அந்த மரணம் அதை புரிஞ்சிக்காம திருட்டே இருந்தீங்கன்னா ரத்தத்தை கெடுத்து விட்டுரும். முதல்ல அப்ப ஜீரண நீர் சுரக்கிறது நிறுத்தணும் ஏங்கய்யா. அந்த ஜீரண நீர் சுரக்க நிறுத்தணுங்கிறதான் விஷயமே. அப்படின்னா நீ நோயற்ற தேகமா மாறணும். அப்படின்னு தின்னதெல்லாம் வெளியே எடுக்கணும். அம்மா குடித்த பால் இருந்து வெளியே எடுக்கணும். கண்டிப்பா முதல்ல அதை வெளியே எடுக்கணுங்கய்யா. அதை எடுக்கிறதுக்கே 6 மாசம் 1 வருஷம் ஆயிரும். உள்ள இருக்கிற விஷம் எல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷமா போட்டு குப்பையெல்லாம் எடுக்கிறன்னா சின்ன வேலையாங்கய்யா. அது பாருங்க என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, அந்த 60 வருஷமா போட்டது வந்து அதிகபட்சம் 6 மாசம் எடுத்துடலாம். 60 ஆண்டுகள் தூய்மை செய்ய தேவையில்லை. இயற்கை அங்கதான் நமக்கு வாய்ப்பு கொடுக்குது. இந்த 60 ஆண்டுகள் நீங்க அந்த 60 ஆண்டுகள் செய்யற வேலையை சில மாதங்களில் அல்லது ஒரு 6 மாதங்கள் அல்லது ஒரு 10 மாதங்கள் ஒழுங்கா செஞ்சா, நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா 1/2 மாசத்துல வெளியே எடுத்துடலாம். 1/2 மாசம்தான் வெளியே. பரவாயில்ல, கவனிச்சிருக்கிறீங்க. அதனால அப்பவே என்ன பண்றது, அப்படியே பதிவு பண்ணி அப்படியே இப்ப வர அந்த இதை கூட எடிட் கூட பண்றது இல்ல. அப்படியே முழுசா அந்த எடிட் பண்ணி அந்த புள்ளியை குறைக்கிறது, அந்த அடர்த்தி என்ன வருது அந்த அடர்த்தியே போட்டு விட்டுறேன். அதாவது நீங்க பெரிய டிவியில பார்த்தாலும் தெளிவா வர்ற மாதிரி. டிவியில கூட கனெக்ஷன் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு டிவி இருந்தா கனெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். உங்க செல்போன் இருக்குல்லையே, அதை அப்படியே தூக்கி போடலாம். ஆண்ட்ராய்டு டிவி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவிலே பார்க்கலாமே. ஆண்ட்ராய்டு டிவி இருக்குல்ல, அதுல போட்டுடலாம். டிவியில கனெக்ஷன் கொடுக்கலாம். நீங்க வந்து யூடியூப்ல டிவில யூடியூப்ல கையில போனும் யூடியூப்பும் ஒண்ணுதான். ரெண்டும் உங்களுக்கு தொலைக்காட்சியிலையும் யூடியூப் இருக்குது, கையில் இருக்கிற ரெண்டும் ஒண்ணுதானே. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க அதுல யூடியூப்ல போய் டிவி இருந்ததுன்னா யூடியூப் 942 போட்டீங்கன்னா வந்துடும். நீர் மருத்துவம் 942 போட்டீங்கன்னா நீர் மருத்துவம் 942 நீ போட்டேன்னு வந்து யூடியூப்ல என்ன இருக்குது அதே டிவியில வரும். நீ அதை பார்த்து பெருசா இருக்கு. எல்லாமே கரெக்ட் தான். அப்படி பார்த்து டிவியில யாராவது பார்த்துருக்கீங்களா? ஐயா பார்த்தது இல்லைங்கய்யா. டிவியில பார்க்கல. உங்க டிவி இருக்குதா உங்க வீட்டுல? இருக்குதுங்கய்யா, சின்னது. நீங்க சொல்றது செவத்துல என்னமோ அந்த டிவி சொல்றீங்களா? எல்லா டிவில வருமே. எந்த டிவி இருந்ததுதானே? யூடியூப் தான் எல்லாம் வருது. அதுல போட்டு யூடியூப் தான் தொலைக்காட்சி, சினிமா கினிமா எல்லா இதுல தானே வருது. அதுல போய் நீர் மருத்துவம் போட்டீங்கன்னா வந்துருது. இதுல அம்சம் கையில ரிமோட் இருக்குல்லையே, அந்த இயக்கியை வச்சு கையில வச்சு நீர் மருத்துவம் அது நீர் எம்ஜிஆர் நீர் மருத்துவம் 942 டபக்குன்னு வந்துடும். அதை பார்க்க வேண்டியதா. அது பெருசா வரும். எல்லாரும் அதை பாக்குறீங்களா இல்லையா? நான் அதுலதான் பாக்குறேன். சரி, நாங்களும் அந்த இது போன்ல தான் பாக்குறோம். போன்ல ரொம்ப எளிமை. கைபேசிங்கிற ரொம்ப எளிமை. கைபேசியும் போனும் எல்லாம் ஒண்ணுதான். இதுல பார்த்தாலும் ஒண்ணுதான், இல்ல செய்தி ஒண்ணுதான். இதை பார்த்தாலும் ஒண்ணுதான், அதை பார்த்தாலும் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் அறிவியல் என்ன இருக்குது, எல்லாம் ஒண்ணுதான். அது வேற இது வேற. எல்லா தொழில்நுட்பம் ஒண்ணுதான். எல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்கிற நேரத்துல எங்க மாமனார் எம்பத்தி அவரு என்ன சீரியல் பாத்துக்கிட்டு இருப்பாங்கய்யா. அதனால நாம நம்ம இதுலயே பாத்துக்கிறது போன்லயே. இதுதான் வசதி. ஆமா, அதுதான் கைபேசி தான் வசதி. நான் எல்லாமே வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பாரு, இது வேற வச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன், அது போக லேப்டாப் வச்சிருக்கிறேன், இது சின்ன போன் வச்சிருக்கேன். எல்லாமே என்கிட்ட இருக்கு. எல்லாம் மாணவர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு தான் எல்லாமே. அதுல தனியா லேப்டாப்ல மட்டும் பாத்தீங்கன்னா, அது கம்ப்யூட்டர் பெரிய சிஸ்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 1000 வீடியோ தனியா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்ப ஏத்துறதுன்னு எனக்கு தெரியல. 1000 வீடியோ இருக்கு அதுல. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இப்பதான் விவாதம் வருது. இப்ப இந்த விவாதம் தான் நல்லா இல்ல. இந்த விவாதம் தான் இந்த 3 மாசத்துலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வீடியோக்கு மேல வந்துருச்சு. எத்தனை வீடியோ? 300 வீடியோக்கு. இதுதான் வேலை செய்யுது நல்லா. இதுதாங்க நல்லா புரியுது. கேள்வி கேட்க நீங்க நல்லா பதில் சொல்ற, யாருக்குமே புரியுது. இதை பார்த்துட்டு தான் எல்லாம் வர்றாங்கய்யா, கேக்குறாங்க. விவாதம் தான் நல்லா ரீச் ஆயிருக்குதுங்கய்யா. இப்ப தைரியம் வந்துரும். இது என்னடா, அப்ப இது என்னன்னு தெரிஞ்சு போயிரு. இதை நீ சொல்ற உங்களுக்கே புரியுது. நீ இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்லை. எங்கிட்ட நேர்ல பார்த்து அரை குறையமா செஞ்சுட்டு வராத பணம் நிறைய இருக்கிறான். இப்ப நேர்ல பார்க்காம இந்த தெளிவு கிடைக்குது பாருங்க. இதுதான் இந்த அறிவியல் ஊடகத்துக்கு நம்ம இந்த அறிவியலை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவியல் எவ்வளவு வசதியா இருக்குது பாத்தீங்க. நான் கேசவனை பார்த்ததில்ல. உங்களுக்கு இங்க இருக்கிறது யாருமே நான் நேர்ல பார்த்தது இல்லை.
ஒண்ணும் இல்லைங்க. 10 நாள் தான் அதான் ஆகுது. அதான். நாங்க அடிப்படையே தெரியாதவங்க. ஒரு ஆ, திருலோகம் மாதிரி படிச்சவங்களா, தெரிஞ்சவங்களா அப்படியும் கிடையாதுங்கய்யா. உலகம் தெரியாதவங்க தான் நாங்க கிராமத்துல. சென்னையில இருந்தாலும் ஆஸ்பத்திரியிலேயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆ, நம்ம ஒண்ணும் படிக்காதவங்க. ஒரு 10 நாள்ல ஏதோ நம்ம சிற்றறிவுக்கு ம், எட்டுன அளவுக்குங்கய்யா. பெருசா தெரிஞ்சுக்கிட்டோம்லாம் சொல்ல முடியாதுங்கய்யா. ம். ஏதோ நம்மளுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு திரும்ப அதாவது திரும்ப அதை போட்டு பாக்குறதுனாலங்கய்யா. ஆ போட்டு அதனாலதான் அதனால பாக்குறோம், தொடர்ந்து புக்கு படிக்கிறோம். ம் ம். கேட்ட கேள்விக்கு பதில் வருது, அப்பவே போடுறேன். இப்ப அப்படியே இப்ப பேசுறது அப்படியே தூக்கி போடுறேன். வந்தவன் வராதவன் நம்ம குழுவுல வராதவங்க கூட இதை பாத்துக்கிறான். ஓ, இது 10 மணிக்கு இது நடந்தது, 12 மணிக்கு இது நடந்தது, அப்படியே அப்படியே வெளிப்படையா வருது இல்லையா? ம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா இருக்குது, யார் கேட்ட கேள்வி எல்லாம் அப்படியே தெளிவு, அதாவது நேரடியா வகுப்பு நடக்குது, எல்லாரும் பாத்துக்கிறீங்க. நம்ம குடும்ப மக்கள் பார்த்தாவே போதுமே. நம்ம இப்ப வர்றவங்க இவங்க ஐயா, பார்த்தாவே தெளிவடைஞ்சிடும். ஒருத்தர் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொன்னாலே அது 10 பேர்த்துக்கு அந்த பதில் இது கரை வந்துருது இல்லைங்கய்யா. வந்துடுது 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 வந்துடுது. வந்துருது. அதான் அதான். அதாவது என்ன சொல்றாருன்னா, ரத்தம் தன்னுடைய மிக அதிகமான அடர்த்தியை பெற்று விடுவதால் எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று விடுகிறது. அப்ப காலையில எய்ட்ஸை பத்தி படிச்சுட்டு இருந்தேன். காலையில எய்ட்ஸ் பார்த்தேன். அதை பார்க்கும் பொழுது அவன் என்னென்னமோ தப்பு சொல்றான். உடலுறவு கொள்றது, அப்புறம் போதை ஊசியை மாத்தி போட்டுக்கிறது, அடுத்தவன் பேசும்பொழுது அவன் ஏச்சு மேல இதெல்லாம் அடிப்படையிலே தப்பு. அப்புறம் நமக்கு இம்யூனிட்டி எங்கிருந்து வருது? அதாவது அதாவது என்னன்னா இம்யூனிட்டின்னா தமிழ்ல எதிர்ப்பாற்றல்னு பேரு. எதிர்ப்பாற்றல் எங்க இருந்து வருதுன்னா, எதிர்ப்பாற்றல் ரத்தத்திலிருந்து வருது. இந்த ரத்தம் எப்படி இருக்கணும்? ரத்தம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மையான ரத்தத்தை பத்தி பேசுறது இல்லை யாருமே. என்னது ரத்தத்தை பத்தி பேசுறது இல்லைங்கய்யா. தூய்மை எங்க இருக்குது? ரத்தத்தை பத்தியும் முதல்ல பேசுறது இல்லைங்கய்யா. ரத்தம் நீங்க தான் தூய்மையாக பேசுறீங்க. இருக்க வேணும்னா எப்படி ரத்தம் தூய்மையா இருக்கும்? தண்ணீரே அருந்தினால்தான் ரத்தம் தூய்மையா இருக்கும். தண்ணீரே மருந்து மாதிரி அருந்த. தண்ணீர் தான் உணவை எடுத்துக்கணும். அடிப்படை உணவு தண்ணீரும். நல்லவேளை நீங்க 20 ஏக்கர் பூமி இருக்குது, இன்னைக்கு காத்துல வாழ்றீங்க. இந்த மாதிரி இடம் யாருக்கும் கிடையாது. கேசவனுக்கு இடம் இருக்கா? இடம் இருக்குதுயா. பேசாம அங்க போயிருங்க. நீங்க எங்க உட்காந்துருக்கிறீங்க? தோட்டத்திலயா இருக்கிறீங்க? ஆமா ஆமா, இங்கத்தான் வந்து உட்காந்துருப்பேன். அப்புறம் ஓடிடுவேன் டவுனுக்கு, அப்புறம் ஓடியாந்துருவேன். அங்க அங்க என்ன வேலை இருக்கு? டவுன்ல என்ன வேலை இருக்கு? கடைக்கு வாடகை இடம் வருதா எப்படி? வெட்டி வேலை தான். அது சரி சரி, பொழுதுபோக்கிட்டு வர்றீங்க. வீடு இருக்கு, டவுன்ல வீடு இருக்கா? வாடகை விட்டாயா? ஏன் நீங்க பொறியாளர் இருந்துட்டு அரசு ஊழியரா இருந்துட்டு ஏன் வீடு கட்டலாம்? தோட்டத்துல வீடு இருக்கா? இல்ல இல்ல, சொந்தக்காரன் ஏமாத்தி விட்டான்லாம் நம்மள. சொந்தக்காரன் ஏமாத்திட்டேன் என்ன? என்ன அதான் பைனான்ஸ்ல போய் எங்க வீட்டுக்கார ஏமாத்தி எல்லாம் வாங்கிட்டு விட்டானுங்க. ம் சொந்தக்காரன்லாம் வந்தா ஒரு வடை பாயாசம் தான் போடணும். இவங்க காசுல டிரான்சாக்ஷன் பண்ணி எல்லாம் போடுச்சு. ம் இப்ப நீங்க பிச்சைக்காரனா பண்ணி விட்டு. நீங்க என்னவா இருந்தீங்க? இன்ஜினியர் என்ன, எந்த துறையில இருந்தீங்க? என்ன உங்களை பத்தி சொல்லுங்க, எனக்கு முழு விவரம் தெரியலையே. என்ன எது பொறியாளர்னு சொன்னீங்க? பொதுப்பணித்துறையில ஏடியா இருந்தேன்யா, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா இருந்தேன். சரி. அப்புறம் அதுல இருந்து அப்புறம் அப்படியே ரிட்டையர்ட் ஆகி அந்த பென்ஷன் வச்சுக்கிட்டு ஓட்டுறான். மற்றபடி காசு சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சொந்தக்காரன் ஏமாத்தி தின்னுட்டான்ல எல்லாம். முடிஞ்சு போச்சு. இனி எப்ப இனி இனி போனது போச்சு. இன்னுமா பணம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? இனி என்னன்னா, அது விவசாயம் எங்க வீட்டுல அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி கூட வருவேன் போவேன். அது உங்க பேர்ல இருக்கு? அது யாரு பேர்ல இருக்குது? அது அவங்க பேர்ல. அதனாலதான் அதுலயும் இன்வால்வ் பண்ண மாட்டான். அவங்க பேர்ல இருக்கா? பென்ஷன் வச்சுட்டு கோயில் குளம் சுத்திக்கிட்டு இருக்கான். இனி பென்ஷன் வச்சுட்டு கோயில் சுத்திட்டு இருக்கீங்க. இது எத்தனை நாளைக்கு இது நீடிக்குது? அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குதுயா. இப்ப பென்ஷன் இல்லாதவங்க நீங்களே எப்படின்னா, பென்ஷன் இல்லாத என்ன பண்ணிட்டு இருப்பா? நீங்களே அப்ப அரசு ஊழியர், நீங்க பென்ஷன் இல்லாத என்ன நிலை? உங்களை விட மோசமான நிலை என்ன ஆவான்னு பாருங்க. இப்ப எங்கிட்ட வந்து நிறைய பேர் மாணவர் வர்றாங்க. உங்களை விட மோசமான இருக்கு. உங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் வருது. வருமானம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்னும் பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதான். அதே தப்பான கல்வி. அதனாலதான் இந்த இயற்கை மருத்துவம் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இது ஒரு காரணம். எல்லாம் காசு பணம்லாம் ஏமாத்தி போடவும் எல்லாம் உடம்பும் கெட்டு போச்சு. சரி, இந்த உடம்ப காப்பாத்துறதுக்காக வைத்தியம் பண்ண காசு இல்லையேன்னு அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இல்ல, உங்களுக்கு ஆசை இருந்த கருத்து பணம் போயிடுச்சு. உங்க ஆசை இருந்த கருத்து பணத்தை நீங்க எது ஆசைப்பட்டிருக்கிறீங்க? ஏமாத்துறான். ஆமா ஆமாமா, எங்க வீட்டுல அவங்க ஆசைப்பட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துட்டு போட்டானுவன்.
ஃபைனான்சியலா அது ஃபைனான்சியல் போட்டிருக்கிறீங்க, நீங்க வட்டிக்கு ஆசைப்பட்டு போட்டீங்க. இல்லையா? போடல. ஃபைனான்சியல வட்டிக்கு வாங்கி அவன் டபுள் வட்டியா தரேன்னு ஏமாத்திட்டு போட்டானுவன். அப்படி போயிடுச்சா? அது நானும் தான் அது நானும் தான் மாட்டியிருக்கேன். அது அந்த காலத்து நான் ஷேர் மார்க்கெட் அப்படித்தானே. ஷேர் மார்க்கெட்ல எனக்கு 10 லட்சம் ஷேர் அந்த காலத்து. மார்க்கெட்டு மாதிரிதான். இப்ப ஐயா நீங்களே ஏமாந்துருக்கிறீங்கன்னா பாருங்க. அப்படித்தான் என் பொழப்பு. நான் ஏமாறலாம், ஆனா என் வழியில பண்ணி விட்டாங்க, எங்க வீட்டு வழியில. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாண்ட. சொந்தக்காரன் வந்தா ஒரு வடை பாயாசம் தான் போடலாம். நீ பணத்தெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் நம்மளை மொட்டை அடிச்சு விட்டுடுவான். சரி சரி, இது எல்லாரும் இந்த ஆசையில மாட்டிருக்காங்க, எல்லாரும் இந்த ஆசையில மாட்டிருக்கிறாங்க. அதனால இப்ப உடம்பையாவது காப்பாத்திக்கணும்னு தான் இப்ப ஐயா கிட்ட கடைசியா. ஏன்னா இது காலு வேற எல்லாம் புண்ணாகி மிச்சுன்னு சொல்லணும்ல உங்ககிட்ட. ஆமா ஆமா இப்ப அதுல பின்னால்தான் உஷாராகிட்டேன். சரி உடம்பாவது இவ்வளவு தூரம் தெரிஞ்சு. சுபாஷ் திட்டுவாரு, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு எனக்கே குருவா இருந்து இப்ப ஏயா இப்படி இருக்கிறன்னு திட்டுவாரு. அப்புறம் ஏவிஜிக்கு ரெட்டி மாதிரி போக வேண்டியதுதான். ஏவிஜி ரெட்டி கதைக்கு வந்துதான் இப்ப உங்ககிட்ட வந்துட்டான். சரி சரி சரி, இன்னும் முறையா தொடங்கலையா நீங்க? இன்னும் மாணவரே சேரலையே? எங்க ஃபீஸ் கட்டல, ஒண்ணுமே பண்ணலையே நீங்க? நான் இந்த புஸ்தகம் வாங்கினது தான். அப்படியே நம்மள வந்து வாங்கி கொடுத்தான். ஆமா அது சரி. நீங்க அப்படி முறையே சேர்ந்து நீங்க பணத்தை கட்டிட்டு வாங்கல. நீங்களே பணத்தை கட்டிட்டு வரலன்னா வரல. இப்ப யாரு வர போறாங்க? சரி இந்த மாசம் ஒரு 5 ரூபாயாவது கட்டி போடுறேன் எப்படியாவது. அப்புறம் இல்ல முறையா கட்டுங்க. முறையா இந்த 20,000 கட்டுங்க. அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. அது நன்கொடையா தான் வச்சுக்கணுமே தவிர முறையா தான் கட்டணும். சும்மா விளையாட்டு. நீங்க சொல்றது வந்து எல்லாத்துக்கும் பதிவாகும். எனக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு அதுதான் கரெக்டா உங்ககிட்ட கொண்டாந்து விட்டுருது. அது என்னவா இருந்துட்டு போட்டுங்க. அதெல்லாம் இந்த கற்பனை எல்லாம் சரிதான். அது முறையா நம்ம இந்த பள்ளி தொடங்கியாச்சு. பள்ளி தொடங்கி இன்னைக்கு செய்யறதுதான். நன்கொடை வேற, முறையா பள்ளிக்கூட்டம் 10 வருஷம் நீங்க 10 மாசம் படிக்கிறது 10 மாசத்துக்கு 2 லட்சம் செலவாயிரும் சொல்லியிருக்கேன். மாசம் 20,000 கட்டணும் சொல்லி ஒரு மாசம் முதல்ல 10ல ஒரு பங்கு தான் கட்டணும். ஒழுங்கா செய்யலன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவனை சேர்த்திக்கவும் மாட்டேன். அந்த ஒரு பங்குலயே ஒழுங்கா செய்யணும். அந்த முதல்ல 20,000 ஒழுங்கா செய்யணும். அப்புறம் 2வது 20 ரெடி பண்ணி அப்புறம் 3வது 20 இப்படித்தான் படிப்படியே தான் போகணும். எடுத்தனே பணம் கட்டவும் முடியாது. நான் அதை ஏத்துக்கிறதும் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணியிருக்கேன். அதெல்லாம் யாருக்கு நம்ம பணம் 100 ரூபானா 100 ரூபாய் கட்ட தேவையில்லை. 100ல 10ல 1 மட்டும் கட்டு. அந்த 10 ரூபாய்க்கு ஒழுங்கா நடந்துக்க. அடுத்த 10 கட்டு, அதுக்கு ஒழுங்கா நடந்துக்கோ. இது குருகுல கல்விக்கு நான் எனக்கு பிரிமில்லைன்னா சொல்லித்தர மாட்டேன். எனக்கு பிரிமில்லைன்னா இனியன் சிஸ்டம் வேற, வெங்கடேசன் சிஸ்டம் வேறு. வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி படிச்சு யார் வேணா செய்யலாம். பல முறையே சொல்லியாச்சு. அது இனியன் வேணும்னா சொல்றபடி வாங்க, இல்லையா அது இஷ்டம், அது வேற. கேட்ட கேள்விக்கு சந்தேகத்துக்கு பதில் சொல்லிடுவேன். அது நான் இது படிச்சிருக்கனால சொல்றேன். நான் இப்ப எனக்கு உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு அறிவு வளருமே தவிர அறிவு குறையாது. அறிவு வளரத்தான் செய்யும். ஏன்னா இப்ப நான் வந்து இப்ப காலையில எந்திரிச்சு உட்காந்துருக்காரு, கேள்வி கேட்கறீங்க பாரு. கவனிச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி காலையில ஒரு ஓட்டுநர் வந்து கேட்டு இருந்தாரு. அவரும் இப்படிதான் மாட்டிக்கிட்டாரு. அவரு இயற்கை உணவு சாப்பிட்டு மாட்டிக்கிட்டாரு. நான் சொன்னேன் இயற்கை உணவு வேற, இயற்கை ஆற்றல் வேறுன்னு சொன்னேன். அப்படி பாத்தீங்கன்னா அரிசியும் இயற்கை உணவு தான் நான் சொன்னேன். அரிசியும் இயற்கை உணவு தான் நான் சொன்னேன். இயற்கை உணவுனா அரிசியும் இயற்கை உணவு தான். எல்லாமே இயற்கை உணவு தான். ஒவ்வொரு உணவுடைய தன்மை என்ன அதை புரிஞ்சுக்கணுமே இல்லையா? ஆமாயா, எனக்கு ஒரு ஆளு சொன்னாரு, டீ குடிக்கிறிய என்னையா அது இயற்கை உணவு தான். நான் சரி குடிக்கணும். ஆமா அது உண்மை. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் இயற்கை உணவு தான். ஒரு 2 தான் இருக்க முடியும். இயற்கை ஆற்றல் என்பது வேறு, இயற்கை உணவு என்பது வேறு. ரெண்டுக்கு இந்த இயற்கை உணவுல எல்லாமே வந்துடும். இயற்கை உணவுல எல்லாமே கலந்துதான் வருது. அதுல தரம் பிரிக்கிறது தான். எது வந்து சளி உண்டாக்கும், எதையும் சளி எடுக்கும், அது தெரியல இந்த முண்டங்களுக்கு. யாரு இந்த இயற்கை முண்டங்களுக்கு தெரியல. அதுதான் சமாச்சாரம். அதை கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர்கள். அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் உணவுங்கிறது பிரச்சனை பண்ணுது. அதுக்கு காரணமான பசிவே அடக்கிட்டா, காத்து அடக்குற மாதிரி பசி அடக்கணும். காத்து அடக்குற மாதிரி பசி அடக்கணும். பசி அடக்குனதுக்கு அப்புறம் அவன் விஞ்ஞானியா, அவன் அப்பதான் விஞ்ஞானியா மாறுறான். என்னவா அப்பதான் அறிவாளியாக மாறுகிறான். அப்பதான் அறிவாளியா மாறுறான். அது வரைக்கும் சோத்து முண்டம்னா முடிஞ்சு போச்சு. 3 வேளை ஆக எல்லாருமே சாப்பாடை நிறுத்திப்படலாம், நல்ல
இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 100க்கு 200 பங்கு நினைக்கிறாங்க. ஆனா ஆ, செய்ய முடியல. அதுக்கு தான் ஐயா கிட்ட தினமும் இங்க கிளாஸ் அட்டன் பண்றாங்க. சரி 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 அது இருக்க முடியலன்னா ம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுங்க ஐயா. அதான். அதுதான் அது மட்டுமல்ல 12 ஆண்டு இனியோட பயணப்படணும். ஒரு நாளெல்லாம் நடக்காது. 12 ஆண்டு பயணப்படணும். அதனாலதான் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி போடுறது. ஓடிட்டான் இதெல்லாம் ஆறல அவன் போயிட்டா எங்க அவனால முடியல. பஞ்சராயித்தான் சாகணும். எங்க பஞ்சராயித்தான் சாக வேணாலும் வேண்டும். எங்க வேணாலும் தப்பிக்கலாம் வழி இல்ல உங்களுக்கு. அதெல்லாம் கிடையாது. இந்த வட்டத்துல மாட்டிக்கிட்டா மாட்டேன். நேர்கோட்டுல வந்தாகணும். நேர்கோட்டுல தான் வந்தாகணும். எதுல? நேர்கோட்டில் தான் வரணும். வட்டத்துக்கு போனீங்கன்னா வட்டம் பிடிச்சிட்டே இருக்கான். திருப்பி திருப்பி அங்க புறப்பட்ட இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். திருப்பி 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 அதான் சொல்றாங்களே, எவன் தான் தலையிலேயே உக்காந்துருக்கானு. எங்க போனாலும் அவன் உக்காந்து தான் இருப்பான். நம்ம தப்பிக்கணும்னா வேற இது மாதிரி பண்ணாதான். அதனால அதாவது என்ன உடல் சொல்றேன்னா, ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட தான். பொருளாருக்கு இங்கதான் மாட்டிக்கிட்டானுங்க. பொருளாருக்கு உலகம் இல்லை, அருளாருக்கு உலகம் இல்லை. பொருள் முட்டாள்களிலும் உடையது, அறிவாளிகள் மட்டும்தான் அறிவு நிற்கும் எழுதுறாரு. பொருள் செல்வம் புரியார்கள்னு முளை. காலையில அதை பத்தி தான் காலையில அதிகாலை மீட்டிங் இதான் பேசினமே. யார் இவரு பேசினாரு? இந்த ஈதலரும் தீவனை விட்டு ஈட்டர் பொருளை பத்தி பேசணும்ல. ஐயா ரொம்ப கஷ்டம் ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். இவரு கேட்டாரு. யாரு? திருலோகச்சந்தர் கேட்டாரு. ஐயா காலையில பேசணுமே இல்லையா? ரொம்ப நேரம் இயற்கை பத்தி காலையில முதல் வகுப்புல 6 மணிக்கு பேசணுமே இல்லையா? அப்புறம் 10 மணிக்கு பேசி 12 மணிக்கு பேசணும். 6 மணி வகுப்புல பேசுகின்ற பொழுது ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் ஒருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றது என்பதும் அரணை நினைத்து 3ஐ விட்டதே பேரின்ப வீடு. எல்லாத்தையும் கடைசியில நல்ல வழியில சம்பாதிக்கணும், நல்ல வழியில திருப்பி கொடுக்கணும், நல்ல மனவத்து காதல் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், கடைசியில தியாகம் பண்ணிட்டு போயிடணும். இது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப நீங்க பணம் சேர்த்துனாலே வச்சிருக்க கூடாது. நீங்க பொருளே நல்ல வழியில் ஈட்டலையே. பொருள் ஈட்டுறதே நல்ல வழிங்கிறாங்க. அங்க பெரிய ஆப்பு. அதனால இதை நான் அதுலதான் இதுல பணம் சம்பாரிச்சுக்கணும் ஒரு முடிவோட உட்காந்துருக்கிறேன். இதுல அப்படி சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுமா? உங்கள்ட்ட போய் அது வெளிநாட்டவர். இப்ப அடுத்த இலக்கிய வெளிநாட்டவர் தான். வெளிநாட்டவர்கிட்ட நாம வந்து என்னுடைய அவங்க துணிஞ்சு இறங்குவாங்க. அவங்களுடைய அவங்க அதுக்குதான் நான் என்ன பண்ணேன், இவனுக்கு வந்து 10 மாசம் அவனுக்கு வந்து என்னுடைய இலக்கு வந்து 1 மாச சம்பளம் தான் அவன் கொடுக்க போறான். என்னுடைய இலக்கு அப்படிதான் நான் கணக்கு போறேன். அந்த கணக்கு சரியா தவறாங்கிற வேறு பக்கம். அவரு 1 மாச சம்பளம் கொடுக்கணும். 1 மாச சம்பளம்னு ஒரு $5000 கணக்கு வச்சிருக்கிறேன். அது வச்சிருக்கிறேன். நீ வந்து கொடுத்துட்டு கத்துக்கோ. அதுல 10 ரூபாய்க்கு மட்டும் முதல்ல கட்டு. 10 ரூபாய் கட்டிட்டு அப்புறம் கட்டிட்டே வா. அப்புறம் 10 மாசத்துல அது அடைய. அதுக்கப்புறம் 12 வருஷம் சொன்னபடி கேடு. அப்பதான் ஒரு உலகம் ஏற்றுக்கொள்ளும். நீ படிக்காத வந்து இந்த கேள்வி கேட்டு விவாதம் பண்ணி படிக்காதவன் வந்து எந்த அறிவும் பெற முடியாது. ஏன்னா இது ஏதோ மருத்துவம் படிச்சுட்டோம் ஓடி போயிட்டோம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இது வளர்ந்துட்டே தான் இருக்கும். கேள்வி கேட்டே இருக்கணும். என்னது? அல்லது நீங்க சொல்லி கொடுத்து பழகணும். அல்லது அது அல்லது நீங்க என்ன தனிப்பட்ட. அதுக்குதான் சொல்றேன். நீ இதுல வர்றவங்க தனிப்பட்ட முறையில யூடியூப் தொடங்குங்க. திருப்பி அதையும் தான் சொல்றேன். அப்படி நீங்க பேசி 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 பழகணும். குருட்டடியே பேசக்கூடாது. இருக்கிறது அப்படியே பேச. உங்க கற்பனையெல்லாம் பேசக்கூடாது. உங்க கற்பனை பேசினாலும் இந்த பொருள் சிதையாம பேசணும். உங்க கற்பனை பேசினாலும் இதுல இருக்கிற பொருள் சிதையாம பேசணும். இது வந்து வலியூட்டுற மாதிரி தான் இருக்கணும். எப்படி? இந்த பொருள் மாறக்கூடாது. பட்டை தீட்டுற மாதிரி தான் இருக்கணும். இது இந்த வயரத்துல 8 பட்டை இருந்தா நீங்க 10 பட்டை போடுற மாதிரி இருக்கும். தவிர இதை 7 பட்டையே ஆக்கக்கூடாது. அந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்க பேர் ரிப்பேர் ஆயிடும். பொருள் மாறப்படாது. நோக்கத்தை பெருசா பிடிச்சிக்கணும். நோக்கம் வந்து அவ்வளவுதான். 2 நோக்கம் தான். ஒண்ணு தனி சமாதிக்கு போறது, இல்லைன்னா விண்வெளிக்கு போறது. இப்ப அந்த மாதிரி தான். அப்பதான் உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். அறிவியலும் பேசணும், மெய்யறிவியலும் பேசணும். இந்த மாதிரி இயற்கை உணவு பத்தி பேசிட்டு நான் நிறைய இயற்கை உணவு பத்தி பேசுறவங்கப்பா எல்லாம் சொறி பிடிச்சவங்களா தான் இருக்கு. எல்லாம் மேக நோய்ங்க ஐயா. ஆமா இயற்கை உணவுக்காரங்கெல்லாம் மேக நோய் வந்துடுது. அது என்னன்னா கழிவு நீக்கம் தெரியல. சுத்தமா தெரியல. தெரியலங்கிறத விட செய்ய முடியலையா. ஆமா ஆமா. இயற்கை உணவை யாரு ஃபாலோ பண்றாங்களா தேகம் மேக நோய் வந்துடுது. அது ஆரம்பிச்சதுமே வந்துடுது. அப்ப அவங்க அதை பயந்துக்கிறாங்க. என்ன இத்தனை நாளா நல்லா இருந்தது, இயற்கை உணவு வந்தது நோய் வந்துச்சுன்னு அவ தவறா புரிஞ்சுக்கிறாங்க.
தவறா ம் புரிஞ்சுக்கிறாங்க. இது அது கழிவு நீக்கம் தெரியல, எப்படி பண்ணணும்னே தெரியல. ம் 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 அதுதான் நீங்க போட்டு உடைக்கிறது, இந்த அவிச்ச இதை சாப்பிடணும். நானும் அவன் அதையும் விட்டுட்டு அப்புறம் அவிச்சது சாப்பிட சொன்னாருன்னு எதை வேணாலும் திங்கிறாங்க. அப்புறம் அதுலயும் போய் மாட்டிக்கிறாங்க. ம் 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 காய்கறி மட்டும்தான் நீங்க சொல்லிருக்கிறீங்க, காய்கறி கீரை. ஆனா அவிச்சதுன்னு நீங்க பாட்டுக்கு கிழங்கையும் இதையும் புண்ணாக்கியும் தின்னுக்கிட்டு இருந்தோம்னா அது களி தாங்கத்தான் போகாது செய்யும். போகாது போகாது. இது அடிப்படையே பாத்தீங்கன்னா பசையற்ற உணவு, அதாவது சளி குறைந்த உணவுங்கிறது அடிப்படை. இதுக்கு பேரு சளி குறைந்த உணவுன்னே பேரு. இந்த சளி சளி குறைந்த குறைந்த உணவே உணவு உங்களுக்கு குடல் தெரியும். சுத்த உணவு. குடல் ரெண்டு. சுத்த உணவு. அதுல என்னன்னா ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்யறான். அதுக்கு அடிப்படை வந்து தூய தண்ணீரும் வேக வைத்த காய்கறியும் தான். இந்த ரெண்டு தான் அதான் பேசிக். இதுதான் இதை விட்டு மாறக்கூடாது. மாறீங்கன்னா பேசிக்கே மரணடி. தான். மரணடி. மரணம் ரெண்டே விஷயம் தான். சாக போறைய சமாதிக்கு போறைய. அப்ப கூர்ந்த அறிவு இருக்கணும் இல்லைங்க. சாக போறையா சமாதிக்கு போறைய. சாக போறத பத்தி பிரச்சனை இல்லை. சமாதிக்கு போறோம்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சமாதி போறவங்களுக்கு தான் நம்ம சொல்லியும் கொடுக்கணும். சாக போறோம்னா நீ கேட்கவும் வேணாம், நீ உன் வழியில போய்கிட்டே இருக்க வேண்டியதான். முடிவு பண்ணியாச்சுன்னா போக வேண்டியதுதான். அதுக்குதான் இடம், அதுக்குதான் எல்லாரும் இடம் இருக்கிறவங்க இப்பவே மாமிசம் சாப்பிடறத விடுன்னா இந்த உயிரை விட்டாலும் நான் அதை விடுவேனான்னு எனக்கிட்டே நிறைய பேர் சொல்லிருக்காங்க. உயிரை விட்டாலும் விடுவேன ஒழிஞ்சு அசைவத்தை விடமாட்டேயா அப்படின்ட்டாங்க. அது அறியாமை. அது வந்து அறியாமைதான். அது ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. ஏன் எனக்கு வெள்ளைக்காரன் திங்கிற நானும் பிரச்சனையே. எல்லாரும் இறைச்சி திங்கிறாங்க, நான் மட்டும் ஏன் திங்காம இருக்கணும்? அந்த கேள்வி வருது இல்ல. எல்லாரும் இறைச்சி திங்கிறாங்க இல்லையா? திங்கிறாங்க, சத்து வருது அப்படிங்கிறான். சத்து வருதான் இல்ல, அது எல்லாரும் சொல்றது தானே சொல்றாங்க. ஒன்னும் புதுசா இல்லைன்னு சொல்லலையே. எல்லாரும் சொல்றேன். எல்லாரும் அரிசி சோறு திங்கிறாங்க, நானும் தான் அரிசி சோறு திங்கிறேன். எல்லாரும் இறைச்சி திங்கிறேன். கறியும் சோறு எல்லாரும் தானே திங்கிறாங்க. பேருதான் வியாபாரம், மற்றது கறியும் சோறு தானே. கறியும் சோறும் திங்காத எவன் இருக்கிறானுங்க? எல்லாருமே திங்கிறவன் தானே. அப்புறம் ரொம்ப பேஜி சொன்னீங்கன்னா கறியும் குடலை சுத்தம் பண்ணுதுன்னுடுவான். நீங்க என்னத்தான் பண்ணுவீங்க? சரி, அதனாலதான் சொல்றேன். இந்த ரத்தம் தன்னுடைய மிக அடர்த்தியான ரத்தம் மிக முடிச்சுக்கலாம், 2 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். ரத்தம் தன்னுடைய மிக அதிகமான அடர்த்தியை பெற்று விடுவதால் எந்த நோயும் எதிர்க்கும் வல்லமை பெற்று விடுகிறது. மேலே நான் எழுதிய அத்தனையும் பரிணாம சித்தாந்தம். இப்ப இந்த அதனாலதான் வந்து நான் வகுப்பே வந்து இப்ப எல்லாரும் ஆலோசனை, நான் எதுக்கு ஆலோசனை வகுப்பு நடக்குன்னா இதுல தேர்னா தான் மாணவரை சேர முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமாமா, இது நீட் எக்ஸாமினேஷன். ஆமா, நீ இந்த 210 வகுப்புல நீ உங்க 3000 கட்டிட்டு படிக்கிறேன். நான் கடுமையான விதிகளை போடுறேன். இதுலயும் அரை குறைப்பு பண்ணி பாக்குறீங்க. அதுலயும் உங்களுக்கு 10% முன்னேற்றம் இருக்குது. அப்புறம் தான் நீ பணம் கட்ட வேணுங்கிறது எல்லாத்துக்கும் புரியுதான்னு. அப்புறம் தான் எல்லாத்துக்கும் பணம் கட்ட வேணுங்கிறது புரியுதா அப்படின்னு நான் கேக்குறேன். புத்தகம் வாங்கிட்டீங்க, ரைட்டு. ஆலோசனை 3000 கட்டிட்டு ரைட்டு. அடுத்தது 20,000க்கு தயாராகுறீங்க. அது மாதிரி 10-20,000 சொல்லியாச்சு. இந்த 30 நாள்ல முடிவு எடுத்துடணும். 30 நாள்ல முடிவு எடுத்துடணும். முடிவு எடுத்துட்டு வர்றியா வரலையா, மறுபடியும் வர்றியா, ஏதோ நன்கொடை கொடுத்துட்டு ஒரு 4000 5000 மாசம் 5000 கொடுத்து நன்கொடை கொடுத்து கவனிச்சுட்டே இரு. அவ்வளவு. நீங்க 5000 நன்கொடை கொடுத்து தப்பு கிடையாது. குறைஞ்சபட்சம் 5000 நன்கொடை கொடுத்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ சாகிற வரைக்கும் 5000 கொடுத்துரு. 20,000 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் விதிகள் கடுமையா இருக்குமாங்கய்யா? அது விதிகள் அதேதான், அதே விதிகள் தான். விதிகள் கடுமையா இருந்ததுக்கு செய்ய முடியும். கரெக்டுங்கய்யா. நிறைய எழுத இந்த கிளாஸ் இது மாதிரி எல்லாம் எடுக்க சொன்னா தெரியணும்ல நிறைய. அது ஒண்ணு இருக்கு இல்லைங்கய்யா? நினைச்சுனா நீங்க கேட்கலாம், எப்ப வேணாலும் நீங்க இது பணம் கட்டிட்டேன்னா. இப்ப இந்த 7 வகுப்பு இல்ல, நீங்க 70 வகுப்பு கூட நீங்க கேட்கலாம் இல்லையா? ராத்திரி 12 மணி கூட எந்திரிச்சு கேட்கலாம். கரெக்ட். ஓ சரிங்க. நீங்க திடீர்னு 10 மணிக்கு வகுப்பு அவங்க இருந்துட்டு போறாங்க, எனக்கு டைம் இருக்குது இப்ப சொல்லி கொடுன்னு சொல்ல டக்குன்னு நேர யூடியூப்ல வந்துருவேன். யூடியூப்ல வந்து நேரடியா வகுப்பு நடத்துவேன். நேரடியா வகுப்பு நடத்துவீங்க. அது இது வந்து பொது வகுப்பு. இது வந்து 7ங்கிறது பொது வகுப்பு. ஏன்னா யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த நேரம் கொடுக்கறதுக்காக பொது வகுப்பு. அதுக்கப்புறம் நீங்க காலையில 6 மணிக்கு கூப்பிட்டு கேட்கலாம், 7 மணிக்கு கூப்பிட்டு கேட்கலாம். டிஸ்கஷிங் நடந்துட்டே இருக்கேன்னா மாணவர் தான். இப்ப மாணவர் இப்ப நீங்க பணம் கட்டி இருக்கிறீங்க, அதுக்கு பொறுப்பா நடந்துக்க வேண்டாமா? நானு புரியுதா? புரியுதுங்கய்யா.
நீங்க கட்டிட்டீங்க. இப்ப புரியுது மற்ற இந்த இந்த 7 புரியுது வகுப்பு விட்டுத்தலுங்க. இந்த 7 வகுப்புங்கிறது பொதுவான வகுப்பு. இது வந்து ஆலோசனை வகுப்பு. இதுக்கே புரியுது எனக்கு மாசம் 210 வகுப்பு நான் நடத்தி ஆகணும். இதுக்கே 210 வகுப்பு. ஏன்னா புரியுது. காலையில 7 வகுப்புனா ம். எத்தனை நேரம் பாருங்க. இதுக்கே 7 வகுப்புனா 2 மணி நேரத்துக்கு பிறகு எங்கேயும் நான் போகவும் முடியாது. எங்கேயும் 1 மணி நேரமெல்லாம் ஆயிருதுங்கய்யா. அப்ப நீங்க எங்க போக முடியும்? ஆமா போகவே கரெக்டா முடியாது. 10 1 மணிக்கு ஆரம்பிச்சு மணி 10 நேரம் 11 ஆயிப்போது. அதுக்கு 12 மணிக்கு அங்க பேச மாட்டேன் 1 ஆயிருது 2 ம். மணிக்கு இப்படியே வந்து 6 மணி துரத்திக்கிட்டு பேசுனீங்கன்னா 7 ஆயிருது. இதுலயே உங்களுக்கு 5 மணி நேரம் போயிருதுங்கய்யா 7 வகுப்புக்கு. அப்புறம் என்னாச்சு ம். அப்புறம் ராத்திரி நான் படுக்கிறப்ப 12:15 அது எல்லாம் ஒழுங்கு பண்ணி யூடியூப்ல ஏற்றி அது ஸ்டார்ட் பண்ணி அந்த லிங்க் எடுத்து போட்டு இந்த நேரத்தில் இந்த தேதியில் நடந்தது. ஒவ்வொரு நேரத்துலயும் 22ஆம் தேதி நடந்தது, 21ஆம் தேதி நடந்தது, 19 எல்லாம் வரிசை பண்ணி போட்டே வர பாருங்க. பார்த்துட்டே வாங்க. எல்லாம் தேதி வாரியே போட்டே வர. இதெல்லாம் யார் செய்யறது இதெல்லாம்? ஏன்னா உங்களுக்கு சேரனே இல்லையா? நாளைக்கு உலகம் இதை பார்த்ததுன்னா ஓ இப்படி தாண்டா பண்ணியிருக்கான்னு அவனுக்கு தெரியணும். டாக்குமெண்ட் பண்ணியாச்சு, ஆவணப்படுத்திடணும். எல்லாம் இப்ப பண்ற ஆவணம் தான் சிறந்தா. இது வரைக்கும் நான் பண்ண 10,000 வீடியோ அவங்க பேசுறது அது அது கூட எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இப்ப இந்த விவாதம் நடக்குது பாருங்க, இதுதான் மிகப்பெரிய புரட்சி உண்டாக்கும். இதுதான் ஆமாங்க. அதுல எல்லா சந்தேகம் தீர்ந்தது. ஓசியில சொல்லித்தரானா, பணம் கட்டி சொல்லி சொல்லித்தரானா, பணம் கட்டுறவன் ஒழுங்கா நடக்கிறானா, பணம் வாங்கிட்டு ஏமாத்துறானா, எல்லாம் தெரிஞ்சாகணும். என்னது தெரிஞ்சாகணுங்கய்யா. ஆமாங்க. ஆசிரியர் பத்தி மாணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது, மாணவனை பத்தி ஆசிரியர்கிட்ட என்ன தெளிவு இருக்கக்கூடாது. இருக்கணும் எல்லாமே. ம். ஐயப்படாது அகத்த உணர்வு. அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளுங்கிறது. அது என்ன அர்த்தம்? ஐயப்படாது அகத்து உணர்வானை, அதாவது அகத்து உணர்வு உள்ளே இருக்கிற விஷயத்தை நன்கு உணர்ந்து கொண்டால் அவன் தெய்வத்துக்கு சமம்னு வள்ளுவர் எழுதுறாரு. ஐயப்படாது அகத்து உணர்வானை, அது என்ன ஐயப்படாது சந்தேகம் இல்லாம. இன்னொன்னு சொல்றாரு, நீ சேருவதற்கு முன்னாடி 1000 கேள்வி கேட்டுக்கோ, தப்பு இல்ல. சேருவதற்கு முன்னாடி ம். எண்ணி துணிக கருமம்ங்கிறாரு. காலையில கூட அதை பத்தி பேசினேன், ஓட்டுநர் பேசினேன். எண்ணி துணிக கருமம். கருமம்னா இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாட, ஏதாவது வேலை செய்யறதுக்கு முன்னாடி பல கேள்வி கேட்டுக்கணும். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எத்தனை 1000 கேள்வி கேட்கறீங்க. இன்ஜினியர் கூப்பிட்டு கேட்கறீங்க, சும்மாவா வீடு கட்ட போறீங்க? அது வருமா, இது வருமா, அந்த செலவு வரும், எத்தனை ஒரு கொத்தனார் வர்றப்ப எத்தனை கேள்வி கேட்கறீங்க. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுதான், அதாவது கேள்வி கேட்டுத்தான் தெளிவை பெற வேண்டும். ஆனால் மதிப்பெண் கல்வி அல்ல. அது வந்து சும்மா நீ கேள்வியே கேட்க தேவையில்லை, எழுதிட்டு போங்கிறான். அதனால இவ்வளவு கத்துறேன். நான் வெங்கடேசன்ட்ட வந்து பல கேள்வி கேட்டுதான் புரிஞ்சுக்கிட்டேன். கேள்வி எப்ப வரும்னா நமக்கு பிரச்சனை வரப்பதான் கேள்வியே வரும். இப்ப என்னடா இன்னைக்கு பிரச்சனை இல்லாம தேய்க்கிறேங்கிறான். மருந்து என்பது எதை பத்தி கவலைப்படாத, மாத்திரையை போட்டுக்கோ. அப்புறம் என்ன நீ கேள்வி கேட்கற? கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தலைவலிக்கு தான் மாத்திரை போட்டுக்கோ, முடிஞ்சு போச்சா? ஓகே. ஆனா என்ன ஆகி போச்சு? அது சுத்த ரத்தத்துல மாறிடுது. அதனால இந்த டாக்டருக்கு முடிக்க நான் நீ எதை வேணாலும் பாருங்க, சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழாதுன்னு ஒரு பயலுக்கும் தெரியாது, சொல்லவும் மாட்டானுங்க. ஏன்னா அத்தனையும் ஊதாரிகள், விபச்சாரிகள். எவன் உணவை பற்றி சுத்த ரத்தத்தை பேசுறவன் வந்து தூய்மையானவன் தான் பேசணும். ஆகாரம் திங்கிறவன் சுத்த ரத்தத்தை பேசே இருக்காது. என்ன சொல்ற, என்ன புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் புரியுதான்னு பாருங்க. ஆகாரம் திங்கிறவன், ஆகாரம் 3 வேளை ஆகாரம் தின்னாவே என்ன கெட்டு போயிடும்? ரத்தம் கெட்டு ரத்தம் கெட்டு அப்ப போயிருங்கய்யா. ரத்தம் கெட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நீ இன்னைக்கு சொல்லப்பட்டே ரத்தம் கெட்டு? அதே நல்ல ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஆடுவா. பழமொழியே சொல்லுவாங்க, நல்ல ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஆடுவா, ரத்தம் கெட்டு போச்சுன்னா அவளை தாடாம்பாங்க. இது எல்லாத்துக்கும் புரியுது. எப்படி ரத்தம் கெட்டு போன்னு சொல்ல தெரியாது. நம்ம வாக்கியத்திலே வருது, நல்ல ரத்தம் இருக்கிறவருக்கு ஆடுவா. சொல்றானே இல்லையா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அது எங்க இருந்து கண்டுபிடிச்சானுங்க? இது தமிழர்களுடைய சொலவாடையில வருது. அது எங்க கண்டுபிடிச்சீங்க? அது என்ன நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்? நல்ல ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஆடுவான், அப்புறம் சோர்ந்து போயிடும். அது என்னன்னா, நீ தின்னு தட ரத்தம் கெட்டு போச்சு மாவனே. இப்ப நான் வந்து எனக்கு இப்ப 66 தொடங்கியாச்சு. எனக்கு நேத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப 66 தொடங்கியாச்சு. எனக்கு 66 67 தொடங்கியாச்சு. எனக்கு அந்த கணக்குப்படி பார்த்தா சந்தோஷம். ஆமா, அது என்னமோ ஆயிட்டு போகுது. 66 77 அதெல்லாம் என்ன இருக்குது? என்னமோ தேதி ஓடிட்டு இருக்குது. தேதி ஒரு நம்பர் தான். ஆமா, தினம் மூக்க சித்திட்டு தான் போய் சேர வேண்டியதா. இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன். சங்குதான் நமக்கு. இந்த வழியெல்லாம் தெரியலன்னா சங்குத்தான். சங்குதான், அதுதான் தெரியுது. ஏஜிக்கு ரெட்டில் இருந்து அப்பன் வந்து எப்படி அப்பனா யாரோ ஒருத்தர் தான் அந்த இயற்கை உணவு சாப்பிட்டு தற்கொலை இது ஏதோ நோன்பு இருந்து தெரியாம சுத்தம் இல்லாம செத்து போனாரு. அவர் யாரு? அப்பனுடைய அண்ணன் ராமகிருஷ்ண ஐயா. அவருதான் தமிழாசிரியர். அவரு
சிவசேலம், திருநெல்வேலி மாவட்டம். அவர்தான் இதே மாதிரி இந்த சுத்தம் தெரியாம அதெல்லாம் அப்ப நாங்க அந்த கல்வியே எங்களுக்கு கிடையாது. இப்பதான் அவரு எப்படி இறந்துருப்பாருங்க? அந்த அவரு ராமகிருஷ்ணன் இறந்து அவரு எத்தனை 30 அவரு வருஷம் இருக்குமா? 30 வருஷம் இருக்குமா? அவரு தனியா அவரு இறந்து 25 வருஷம் இருக்குங்க. அவர் தண்ணியோட இருந்தாரு, பரவாயில்ல. அப்புறம் அதையும் நிறுத்தி விட்டாரு. நான் காத்தோட தான் இருப்பேன்னாரு, காத்தோட போட்டாரு. அது கிளீனிங் நடக்கல, சுத்தம் நடக்கல. கூட இருந்தவர் சொல்லுவாரு, வயிறை போட்டு பிசைஞ்சிட்டு கிடப்பாராம் வலி. மலச்சிக்கல் வந்துருச்சு. அத கழிவை எடுக்க தெரியல அவருக்கு. நான் தான் இப்ப இந்த கிளாஸ்ல கூட உங்ககிட்ட அதான் சொன்னேன், கழிவை எடுக்க தெரியல, யாருக்குமே தெரியல. கழிவை எடுக்க தெரியாததுனாலதான் எல்லாமே மாட்டிக்கிறாங்க. கிளாஸுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. ஏன் வராங்க தெரியல. இப்ப வரவங்களுக்கு ஏன்னா அது நீங்க சிஸ்டமேட்டிக்கா இல்லைன்னா கழிவை எடுக்க தெரியாது. அதுதான் இது அடிப்படையே 3 4 சொல்றேன். முதல்ல வெயிட் மிஷின் வாங்கணும், அப்புறம் வந்து இனிமேக்கன் வச்சிருக்கணும், தூய்மையான காய்கறி இருக்கணும், ஏடு வச்சிருக்கணும், 200 நாளைக்கு 1 வருஷத்துக்கான ஏடு, 6 மாசத்துக்கான பயிற்சி ஏடு வச்சிருக்கணும், தினம் தொடங்கணும், தினம் எடை பார்க்கணும். இதெல்லாம் இதுக்கே நீங்க செலவு பண்ணி ரெடியா இருக்கணும். அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட், ரத்தத்தை ஆய்வு பண்ணணும், இதெல்லாம் பண்ணணுங்க. இயற்கைக்கு போறவன் தன் உடம்பை என்னன்னு பதிவு பண்ணணும். இப்ப நீங்க இயற்கை உணவு இருக்கிற ரத்தம் சுத்தமா இருக்குன்னு அந்த அறிவியல காட்டணுமே இல்லையா? அறிவியல அதையும் பதிவு பண்ணணும். வெங்கடேசன் காலத்திலே அவர்கிட்ட அவரு சுபாஷ் பேர் வாங்கினாருன்னா அவரு இந்த மாதிரி ஆய்வுல பூந்துட்டாரு. அப்பவே ஆராய்ச்சி ஆய்வு அன்னைக்கு ரிப்போர்ட் ஒரு வாரத்துல கொடுத்துடணும், எப்படி இருந்தது என்னன்னு. அப்பதான் மாணவனுக்கு தைரியம் வரும். ஆசிரியரும் புரிஞ்சுக்குவாரு. ரைட் இருக்க, ஒழுங்கா போயிட்டு இருக்கிறாரு. ரத்தம் ரொம்ப முக்கியமானது, ரத்தமும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மலச்சிக்கல் எப்படி வரும் அதையும் சொல்லி கொடுக்குறோம். மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு வந்து ஏன்னா சாதாரண எனக்கு அதாவது வெங்கடேசன் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. வெங்கடேசன் வந்து 2 விஞ்ஞானியத்தை கையில் எடுக்கிறார். ஒண்ணு திருவள்ளுவர் கையில் எடுக்கிறார், அதுக்கப்புறம் ஜெர்மன் டாக்டர். இந்த 2ஐயும் இணைச்சவங்க இந்தியாவில இவர் ஒருத்தர் தான், மத்த யாருமே கிடையாது. இந்தியாவில வெங்கடேசன் செய்தது ஜெர்மன் தத்துவத்தையும் இந்தியாவில இருக்கிற வள்ளுவர் 2 தவிர எதுவுமே மேற்கோள் காட்டல. மத்தவதுக்கு பிசுறு மாதிரிதான் வச்சுக்குவாரே தவிர சாப்பாடே வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா 95 விழுக்காடு ஜெர்மன் டாக்டருடைய சாப்பாடு, 5 விழுக்காடு திருவள்ளுவர் சாப்பாடு. இதுலயே 100 வச்சுச்சா. மத்ததெல்லாம் கொசுரா அப்படி சைடுல ஊருக்கா மாதிரி கேட்டுக்கிறது. அதத்தான் இந்த வள்ளலாரை பத்தி பேசுறது, சித்தரை பத்தி பேசுறது. மெயின் சப்ஜெக்ட் வந்து எனக்கு அறிவை கொடுத்தது 95 விழுக்காடு ஜெர்மன் டாக்டர் ஆராய்ச்சி செய்த உணவில்லாமல் அந்த இது சரி குறைந்த உணவு முறையும் ரேஷனல் ஃபாஸ்டிங். இந்த 2 தான் என்னை தூண்டியது. கடைசியில திருவள்ளுவர் கொடுத்த தைரியத்தினால், மூலம் கொடுத்த தைரியம்ங்கிறாரு. அப்புறம் நேர்ல போய் திருவள்ளுவர் யார் நேர்ல பார்த்தாங்க? இல்ல, பார்க்காதவே இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாருன்னா பாருங்க. சாதாரண விஷயம். நமக்கு அந்த தைரியம் வருமானு கேக்குறேன். நமக்கு அந்த திருவள்ளுவரை எடுத்து படிச்சு யார் புரிஞ்சுக்கிட்டாங்க? இவர் ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு நான் பள்ளிக்கூடம் அவ்வளவு நம்பிக்கை முடியாத ஒரு நம்பிக்கை. நானே வந்து தாய் தமிழ் பள்ளியில் நடத்திட்டு இருந்தேங்க ஐயா. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது நம்ம தப்பான வழியில போறோம். அப்பதான் புரிஞ்சுது. நானே தாய் தமிழ் பள்ளின்னு பள்ளி வச்சு நடத்தினேன் 10 வருஷமா. நான் ஒரு 10 பேர் சேர்ந்து நடத்தணும். அப்புறம் முட்டாளா பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம பண்றதே முட்டாள்தனமா தெரியுது. பேருக்கு தான் தாய் தமிழ் பள்ளிக்கூடம், இது மனப்பாட கல்வியை நோக்கி தான் போகுது. இது மீண்டும் அடிமை கல்விக்கு தான் போகுது. எங்கேயே தப்பு நடக்குது. அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம தவறான வழியில போறோம், ஆர்வத்துல பண்ணிட்டோமே. தாய் தமிழ் கல்வி கரெக்ட் தான், அது எங்க போகுது? அது மதிப்பெண்ணுக்கு போகுது. கடைசி அவனுக்கு போய் அதிகாரத்துக்கு போய் நிக்கிறது. நம்ம படிச்சு போட்டு போய் அவன் அறிவை வந்து அறிவை சம்பளத்துக்கு கொடுக்கறதா, அறிவை வந்து விடுதலை நோக்கி போகுது. இப்ப படிக்கிறோம், அது அறிவு வரணும். இதாண்ட படிச்சா மதிப்பெண் வருது, மதிப்பெண் போட்டா மீண்டும் சம்பளத்துக்கு போய் அடிமையாக. அவன் சொல்றப்படிதான் என்ன கேட்க, திருப்பி அவங்ககிட்ட தானே போக மாட்டான். ஏன்டா மூக்கொடுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன அவனா கூட தெரியாது. அவன்கிட்ட 100 கோடியில பணம் இருக்குது. அவங்ககிட்ட போய் நான் மாட்டிக்கிறோம்னா என்னடா? அறிவே இல்லாதவங்க பணம் நிறைய இருக்குது, அவங்ககிட்ட போய் நாம மாட்டிக்கிறோம். அறிவே கிடையாது, அவங்ககிட்ட 100 கோடி பணம் வச்சிருக்கான், அவங்ககிட்ட நான் எல்லாமே மாட்டுறேன். இது என்னோட முரண்பாடா இருக்குது. என்னது? பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஏமாத்துறது. சரிங்க, மீண்டும் நாம 2 மணிக்கு சந்திப்போம். நன்றி.